இன்றைக்கி நம்ம நெய் சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்தி வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது வந்து வெஜிடபிள் சால்னா இல்லைனா நான் வெஜிடபிள் சால்னா எது கூடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1.5 கப் கோதுமை மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெய் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை வந்து ஹெல்த்தினால நம்ம கோதுமை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கோதுமை மாவை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீ சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 டீஸ்பூன் வரைக்கும் கீ சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்ல ஒரு மாவை வந்து நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து ஒரு டஃப் ஃபார்ம் பண்ணிடலாம். அதை நல்லா ஒரு மாவாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிடணும். ஏன்னா சப்பாத்தி வந்து எப்போவுமே மாவு பிசைஞ்ச உடனே நம்ம வந்துட்டு சுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செய்கிறப்போ அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு மாவாக ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம உருட்டிக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து ஒரு கல்லை வந்து நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டஸ்டிங்க்கு மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணுவீங்க, நெய் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் மாவு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நல்லா இதை வந்து நார்மல் சப்பாத்தி சைஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏதாவது ஒரு சைடில் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அது பரோட்டாவுக்கு வந்து நம்ம அப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு அதை லேசாக ஃபோல்ட் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். அதனால் ரோல் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடாட்டி நீங்கள் வந்து நல்லா இப்படி ரோல் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட்டு வந்து ரோல் பண்ணிவிட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி திருப்பி வந்து நார்மல் சப்பாத்தி மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு நம்ம வந்து தோசை தவாவில் போட்டு எடுத்துட வேண்டியதான். நம்ம தோசை தவாவில் போட்டு சப்பாத்தி செய்கிறப்பையும் வந்து கீ ஊற்றிக்கலாம். அப்புறம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம நல்லா நிறைய கீ சேர்த்தனால டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்போடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நல்லா சூடாக சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்மளோட நெய் சப்பாத்தி வந்து ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.